4 நாளைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து காலையில் ஒரு முள்ளங்கி அப்படியே முழுசா வாயில் உள்ள கொடுத்துடணும் மாட்டுக்கு. இப்போ நான் தூக்கி பிடிச்சி கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி. சாயந்தரம் எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு முள்ளங்கி முடிஞ்சா சோத்து கட்டாழை ஒரு முளம், ஒரு சோத்து கட்டாழை முள்ள மட்டும் லேசா கூறு மளிகை மொன்ன பண்ணிட்டு காலையில ஒண்ணு, காலையில ஒண்ணு, சாயந்தரம் எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு. முள்ளங்கி கத்தாழை கத்தாழை ஒண்ணு ஒண்ணு சரி, ஒரு பீஸ். சரி. முருங்கை 4 கைப்பிடி, காலையில 4 கைப்பிடி அரைச்சு நாடு சர்க்கரையில பிசைஞ்சு நாக்குல தடவி கொடுக்கணும். திருப்பி சாயந்தரம் 4 கைப்பிடி. எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு. முருங்கைத்தழை முருங்கைத்தழை 4 கைப்பிடின்னு சொல்றேன்ல. முருங்கைக்காயை பிடிப்பீங்களா? எல்லாம் கவனிக்கணும் சொல்றத. முள்ளங்கி காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு. கத்தாழை காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. 4 எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு. 4 நாள் 8 நாள் ஆச்சா? எல்லாம் 2 நேரங்க, காலையில சாயந்தரம். அதுதான் 2 கையை தூக்க சொல்றேன். இவர் வந்து முருங்கைத்தழை 4 கைப்பிடி அரைச்சு நாட்டு சக்கரையில பிசைஞ்சு காலையில ஒரு முறை, சாயந்தரம் எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு. பிரண்டை 4 கைப்பிடி எடுத்து அரைச்சு காலையில 4 கைப்பிடி, சாயந்தரம் 4 கைப்பிடி. எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு. முள்ளங்கி, சோத்துக்கத்தாழை, முருங்கை, பிரண்டை. அண்ணன் சொன்னாரு காலையில 4 கைப்பிடியில அரைச்சு காலையில ஒரு வேளை, சாயந்தரம் 4 கைப்பிடி அரைச்சு நாட்டு சக்கரையில பிசைஞ்சு 4 வேளை. முள்ளங்கி, கத்தாழை, சோத்துக்கத்தாழை, பிரண்டை, நாட்டு சக்கரை 4 கைப்பிடி பிசைஞ்சுங்க. பிசைறதுக்கு எல்லாத்துக்கும் நாட்டு சக்கரை போடணும். சொன்னேன்லம்மா? என்ன சொன்ன? போடணும். என்ன சொன்னேன்? உறுதியா சொல்லலையா? உறுதியா சொல்லலையா? சொல்ல கருவேப்பிலை உறுதியா சொல்லல. இல்ல இது சொன்னீங்க. சரி, கருவேப்பிலை கடைசியா 4 கைப்பிடி கருவேப்பிலை. கடைசி எத்தனை நாளைக்கு? கருவேப்பிலை அவரு என்ன? முள்ளங்கி ஒரு முள்ளங்கி காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு. கத்தாழை காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. 4 நாளைக்கு. முருங்கைக்கீரை 4 கைப்பிடி அரைச்சு நாட்டு சக்கரையில பிசைஞ்சு நான் சொன்ன மாதிரி நாக்குல தடவி கொடுக்கணும். இது 4 நாள். பிரண்டை கருவேப்பிலை 5 பெருக்கல் 4 எவ்வளவு? அந்த 20 நாள் சைக்கிள் கரெக்டா பண்ணி. இது எல்லாம் சரியா? நான் என்ன 3 கண்டிஷன் சொன்னேன்? 20 நாள் தான் அந்த காலகட்டம் இருக்கணும். கூடவும் போகக்கூடாது, குறையவும் கூடாது. 24 மணி நேரம் தான் பருவ அறிகுறிகள் இருக்கணும். கண்ணாடி மாதிரி வந்தால் எல்லாம் நீங்க சொல்றது சரியாக்கு சார், திருப்பி போடுறேன்னா இது ஒரு முறை கொடுத்தா போதும். ஏதாவது ஒண்ணும் குறைபாடு இருந்தால் இதையே திருப்பி 2வது தடவை கொடுக்கணும், இல்ல 3வது தடவை. சிலது பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை வலு அடிக்கும். 1 நாளைக்கு ஒரு பொருள் தான். அவரு தான் சந்தேகம் கேட்கிறாரு, கவனிக்கிறாரு. எல்லாம் தலைத்தறி ஆகிட்டு 20 நாள். இப்போ இதோட முடிச்சா? இப்ப இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து கணிசமா இருக்கு சார். வந்து தயிர் மாதிரி அடிக்குது அப்படின்னு சொன்னால் முள்ளங்கி மட்டும் காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, 4 நாளைக்கு. 4 நாளைக்கு தான். இதெல்லாம் கிடையாது. அப்போ 4 நாளைக்கு. திருப்பி 10 நாள் கழிச்சு 2 ஸ்பூன் ஜீரகத்தை ஊற வச்சு அரைச்சு நாட்டு சக்கரையில தடவிட்டு காலையில ஒரு முள்ளங்கி, சாயந்தரம் ஒரு முள்ளங்கி 10 நாள் இடைவெளியில கொடுத்தீங்கன்னா அந்த 20 நாளுக்குள்ள முதல்ல கர்ப்பப்பைய
எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாலும் எந்த ஒரு பொருளையும் கர்ப்பப்பைக்குள்ள சுத்தப்படுத்துறேன்னு அனுப்பக்கூடாது. கண்ணு போட்ட உடனே செத்த வரலைன்னு சொல்லி யாரையாவது கூப்பிட்டு எடுக்கிற வேலை நீங்க செஞ்சீங்கன்னா நான் இங்க வந்தே பிரயோஜனம் இல்லை. யாரும் கையை போட்டு எடுக்க கூடாது. கையை போட்டு எடுத்தீங்கன்னா அந்த மாடு அடுத்த ஈத்து செனை பிடிக்கிறதுல இருந்து கையை போட்டோன்னா அவரு கையை போட்டு எடுக்கிறதுனால மருந்து மாத்திரையெல்லாம் உள்ள வைப்பாரு, ஊசி போடுவாரு. எல்லா பிரச்சனையும் சேர்ந்து மாடு பால் குறைஞ்சிரும். அடுத்த ஈத்து உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. எப்படி இருக்கும்னா இப்படி இப்படி குண்டு குண்டா ஒரு தாய் மடியினுடைய கர்ப்ப பையில முடிச்சா இருக்கும். இந்த கண்ணுக்குட்டி இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, மெம்பரேன், பீட்டல் மெம்பரேன் சொல்லுவோம். அதுதான் நீங்க செட்டையா வெளியில வருது. அதுதான் கண்ணுக்குட்டியை பாதுகாப்பா வச்சிருக்கு. அது வந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்கும். அதை கையை உள்ள விட்டு பாக்குறப்ப கொஞ்ச நேரத்துல கையை, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒண்ணு ஒண்ணா கலட்டணும். 4 இது கலட்டுவாங்க. அதுக்கு மேல வந்தோடனே அப்படியே பிடிங்கிட்டாங்கன்னா ஒன்னே ஒண்ணு பிடுங்கன்னா திருப்பி ஜென்மத்துக்கு அந்த மாடு செனை பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நெகம் வெட்டி சுத்தமாலாம் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் வைங்க. கூப்பிடுற நேரம்லாம் அவர் சுத்தமா இருக்க முடியாது. ஏற்கனவே ஒரு மாட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலும் வந்திருப்பாரு. அவர் கழுவுவாரு, கிளவுஸ் போடுவாரு. கிளவுஸ் எல்லாம் அப்படியே அப்படியே சைட்ல இதா இருக்கும். தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதனால பிரச்சனை வராதான்னா வரும். 1000 மாட்டுக்கு ஒரு மாடு வரும். 1000 மாட்டுல ஒரு மாடு நம்ம தலையெழுத்துன்னு விடணும் ஒழிய 999 மாடையும் கெடுக்கலுமா? அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படிதான் முள்ளங்கி 4 நாள் கொடுத்துட்டு திருப்பி 10 நாள் இடைவெளி விட்டுட்டு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிள்ல முள்ளங்கி, கத்தாழை,